ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மட்டும் வந்து தூங்கி எழுந்தாங்க. ஏன் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. மூஞ்சி தூங்கி எழுந்தாங்க, அதனால தான் இப்படி இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து கடை வந்து லீவு, ஹோட்டல் கடை. என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் 2 நாள் போட்டு 3ஆம் நாள் லீவ் விடுறாங்கன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட் இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் சில ஏதாவது பிரச்சனை வரும்ன்ட்டு இவங்க பயப்படுறாங்க. அது ஒரு சாக்கு, கடை லீவ் விடுறதுக்கு இல்லையா, அப்படிதானே. அந்த கடை வந்து போடல சரின்ட்டு எந்த நேரமும் தூக்கினே இருக்காங்க. இவங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும், கைக்கு வாய்க்கெல்லாம் சொல்லிட்டு இங்க பாருங்க புது வாழைப்பழம் இல்ல, இது வாழைப்பழம் தான். ஆனா இது காய். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வாழைப்பழம் தான். இது இந்த வாழைப்பழம் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறோம். அப்படியே கிறிஸ்பியா மடக்குறது, சப்பி சாப்பிட்றது இல்லை, நறுக்கு முறுக்குன்னு சாப்பிட்றது தான். இது பாருங்க, இது வந்து பூ வாழைப்பழம். இது எல்லார் வீட்லையும் இது கிடைக்கும். இது ரொம்ப அப்படியே காசு கொடுத்துலாம் இது வாங்குறதுல. எல்லா வீட்லையும் இப்போலாம் வாழை மரம் இருக்கும், எல்லா வீட்லையும் இது வந்து காய்க்கும். பூ வாழைப்பழம் தான் இது. இது வந்து காயாக இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் ஒரு வந்து சிப்ஸ் போட போகிறோம். என்னது தூக்கத்தில் வெளியே வட்டியா, நேந்திரம்பழம் சிப்ஸ் மாதிரி. எஸ், இது வந்து நேந்திரப்பழம் சிப்ஸ் மாதிரியே தான் வச்சுக்கோங்க. பேர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. அது வந்து நேந்திரப்பழம், இது வந்து பூ வாழைப்பழத்தில் செய்கிற சிப்ஸ். இது வந்து காயாக இருக்குது. இதை நீங்கள் அப்படியே வச்சு பழமாக கூட சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வந்து பழங்கலர் தான் இருக்குது, பழங்கலர் தான் இருக்குது. வரும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 நாளில் 1 நாள் இது வந்து பழுத்துரும். நாங்கள் என்ன பண்ண போகிறோம், சிப்ஸாக நம்ம எல்லாருமே என்ன பண்ண போகிறோம், பழுக்க வச்சு அறுத்து பழமாக தான் சாப்பிடுவோம். நாங்கள் வந்து சிப்ஸாக செஞ்சு சாப்பிட போகிறோம். சாப்பிடலாமா? செஞ்சு வீடியோக்குள்ளே போகலாம். இது நாங்கள் எப்படி செஞ்சு யார் யாரெல்லாம் ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு தான் அதை நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ இதை வந்து அம்மா கிட்ட கொடுத்துருவேன். அம்மா என்ன பண்ணுவாங்க, தோலெல்லாம் சீவி அழகாக ரவுண்டாக சிப்ஸு என்ன ஷேப்லையோ அதை வர வச்சிருவாங்க. என் வேலை வந்து எண்ணெயில் போட்டு பட்டுக்கிட்ட தருது. பட்டு வேலை வந்து வேலை வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிடுவோம். பட்டு இன்னைக்கு ஃபுல்லாகவே ரெஸ்ட்டு தான், எந்த வேலையுமே எட போகிறதில்ல, ஒன்லி சாப்பிட்ற வேலை மட்டும்தான் இல்லையா. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு வந்து நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டா மஞ்சத்தூளும் போடுவாங்க அம்மா. அவங்கவுங்க இஷ்டம், எப்படி எந்த டைமில் வேணாலும் உப்பு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து தண்ணியிலே போடுறோம் உப்பு மஞ்சத்தூளும், ஏன்னா கலர் கொடுக்குன்னு சொல்லிட்டு. தூங்கி தூங்கி வழிகிறாரு, இங்கே பாருங்க, நல்லா தூங்குறாரு பட்டு. நல்லா தூங்கு இந்த ஃப்ரெண்ட்ஸு. 3 நாளாக செம்ம டயர்டு. இன்னைக்கு ஒரு நாள் லீவு, அதனால தூங்கிக்கினே இருப்பாங்க. இன்னைக்கு வந்து எலெக்ஷன் இந்த ஓட்டுன்றது இல்லை, அதனால் வந்து கடையில் வந்து 7:30 வரும். சரகு போட்டு இதை கூட அதை கூட கொண்டெல்லாம் லீவ் விட்டு போகிறேன். ஆமாம், இன்னைக்கு வந்து கடை லீவு, அதனால பட்டு வந்து இன்னைக்கு ஃபுல் டே வந்து ரெஸ்ட்ல இருப்ப, தூங்கிட்டே இருப்பாங்க இல்லை. இப்போ நான் வீடியோ எடுக்கிறது கூட தெரியாமல் நல்லா தூங்குற. நீ தூங்கி தூங்கி விழு உக்காஞ்சிக்கினே. மஞ்சத்தூள் உப்பு, ஆமாம், 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியெல்லாம் வடிகட்டி கொஞ்சம் நல்லா காய வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயில்ல. ஓகே, டன் டன். உனக்கு என்ன சாப்பாடு போட்டு வட்ட தட்டில் சாப்பிட்டு திருப்பி தூங்குறியா? கலர் டைம் ஆனாதாம்மா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? காலையில் டிஃபன் சாப்பிட்டாக வந்து தூங்குனாங்களா, இப்போ திருப்பி லன்ச் டைம் ஆகிடுச்சு, சாப்பாடு சாப்பிட்டு திருப்பி தூங்கிடுவாங்க. திருப்பி நைட்டு சாப்பிடுவோம், திருப்பி தூங்கிடுவாங்களாம். அவ்வளோதான். இன்னும் கலரே வரல, அம்மாக்கு ஒரு கலரே வரலன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆனாதாம்மா கலர் வரும்.
போட்டோட எப்படிவா கலர் வரும்? மஞ்சத்தூள் போட்டோடனே வரும் கலர் வரல, அதனால திருப்பி திருப்பி மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்பா. வந்துருமா சரி நான் போய் எண்ணெய் வச்சுட்டு வந்துட்டா. எண்ணெய் காஞ்சிச்சு, நல்லா போட்டுருமா? இந்த வெயிலுக்கு ஐஸ் வாட்டர் குடிக்கலன்னா ஐயோ. அப்படியே ஃப்ரிட்ஜு உள்ள மட்டும் கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா நான் போய் உக்காந்துச்சு போகல. அவ்வளோ வெயில் காயுது. நடுவில் கொஞ்சம் ஆசை காமிச்சிட்டு போகிற மாதிரி இதெல்லாம் காற்று அடிச்சுது, மழைலாம் பெஞ்சுது லைட்டாக. அதுக்கப்புறமேட்டா வெயில் ஆரம்பிச்சிச்சு பழையபடி. இங்கே ஏரியாவில் எத்தனை பேர் ஏரியாவில் மழை காற்றுலாம் அடிச்சுதுன்னு சொல்லுங்கள். நம்ம ஏரியாவில் காற்று அடிச்சுது, தூரெல்லாம் போட்டுச்சு. இங்கே பாருங்க, கொஞ்சம் வெயிலில் தான் வச்சுட்டு வந்தேன், இருந்தாலும் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. எங்களுக்கு பொறுக்கிற டைம் இல்லை, டக்குன்னு அதை போட்டு பார்த்துருந்தேன்னு சொல்லிட்டு எத்தனை ஓடின்ட்டேன். போகலாமா? நீங்கள் மொத்தமாக போட்டாலே அது ஒன்று ஒன்றா பிரிஞ்சு வந்துடும். அது இதை ஒன்று ஒன்றா போட்டால் நான் நாளைக்கு தான் போட்டு முடிப்பேன். எண்ணெயில் போட்டாச்சா? இப்போ நல்லா கொதிக்குது இல்லையா, அந்த சமயத்தில் தான் போடணும். நீங்கள் எண்ணெய் வந்து எப்படின்னா கொஞ்சம் காயாமலே போட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி கடக்குன்னு ஆகிடும். எண்ணெய் வந்து நல்லா தீ ஏறினதும் போட்டுருங்க. நல்லா சலசலன்னு கொதிக்கிட்டோம். இது நல்லா வெந்து நல்லா கலர் ஆயிடுச்சுன்னா அந்த சலசலப்பு வந்து நின்றுடும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துடலாமா? ஒண்ணு சின்ன சின்னதா இருக்குல்ல, சின்ன வாழைப்பழம் போட்டா சின்ன சின்னதா இருக்கும். பெரிய பெரிய வாழைப்பழம் தான் பெருசு பெருசா. வாழைப்பழம் காய் என்ன அவசரம் வாயா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போற. படுக்கணும். என்ன படுக்கணும்? ஃப்ரெண்ட்ஸ், சிப்ஸ் வந்து போட்டு எடுத்தாச்சு. அப்படியே மசாலா சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ணி அப்படியே சாப்பிடலாம் வாங்க. அவ்வளோதான் போட்டியா? போட்டாங்க. என்ன தம்மா தோண்டு தாங்க. அவ்வளோதான். ஒரு சீப்பு வாழைக்காய் இது, சாரி ஒரு சீப்பு வாழைப்பழம் இது. ஆனால் பார்க்கறதுக்கு இவ்வளோதான் வருது, சுருங்கிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்து அப்படியே சுடு சுட உட்காந்துச்சு சாப்பிட்றதுக்கு. சாப்பிட உட்காந்துச்சு. அப்பா வந்து பிரசாதம் எடுத்துகிட்டு வந்தாங்களா, அதான் பட்டு உள்ளே இறக்கின்னு இருக்காங்க. பட்டுக்கு பிடிச்ச புளி சாதமும் அப்புறமேட்டு அந்த பருப்பு, அந்த காராமணி பருப்பு தானம்மா, காராமணி பருப்பு சுண்டல் பிரசாதம் கொடுத்தாங்களா கோவில்ல இருந்து, அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து தொடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணிடலாமா? இதில் வந்து கொஞ்சம் நான் வந்து காரப்பொடியும் அப்புறமேட்டா சால்ட் உப்பு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லா காரமாக இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் அம்மா வந்து பயப்படுறாங்க, போடாதுன்றாங்க. ஒரு லைட்டாக போட்டு உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். காரமாக இருந்தால் பிடிக்குமா? ஓரமாக போயிடுவோம் காரமாக இருந்தாக்கா. ஓகே, மிக்ஸ் பண்ணி வச்சு. இங்கே பாருங்க, சத்தம் கேக்குதா? சத்தம் கேக்குதா? சத்தம் கேக்குது, சூப்பரா கேக்குது. இருங்கம்மா, அவங்க காதுல விழணும்ல, அவ கிட்ட. கிறிஸ்பியா மொறுமொறுன்னு சூப்பரா கேக்குதா? இங்க பாருங்க, சத்தம் கேக்குதா? சாப்பிட்ற சத்தம் கேக்குதா? ஆனால் உண்மையாக வேற லெவல் டேஸ்ட் தான்.
நீங்க இங்க இருந்து கேரளா பழனி போய் நேந்திரம் பழ சிப்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்கு நம்ம வீட்லயே ரெடி பண்ணிட்டு போலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கு. இந்த உப்பு சூப்பரா இருக்கு. என் கை ஃபுல்லா உப்பு. நான் அதிலே அப்படியே சாப்பிடக்குள்ள இன்னும் டேஸ்டா இருக்கு. பட்டுக்கு வந்து ஒரு ஏத்த தொட்டுக்கு அப்படியே அமைஞ்சிச்சு. சூப்பரா இருக்கு. புளிசாதம் வந்துச்சா அப்படியே நான் இது ஸ்நாக்ஸா போட்டு கொடுத்தனா இதுனா கண்ணு மட்டும் தான் தெரியுது மூஞ்சி அப்படியே தொட்டு தொட்டு சாப்பிட்றாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா பண்ணி கொடுக்கலாம். சாப்பாட்டுக்கு தொட்டுக்கு வச்சு சாப்பிடலாம். எப்படி வேணாலும் சாப்பிடலாம். இது வந்து ஸ்நாக்ஸா எருமையா கூட செஞ்சு 10 சாப்பிடலாம். மினிட்ஸ்ல அப்படியே டக்கு டக்குன்னு சீவி அப்படியே டக்கு டக்குன்னு எண்ணெயில் போட்டு அப்படியே டக்கு டக்குன்னு வெந்தது அப்படியே டக்கு டக்குன்னு சாப்பிடலாம். இது ஸ்நாக்ஸா பண்ணி கொடுக்கலாம். ஸ்நாக்ஸா எருமை கொடுக்கலாம். உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். வாழைப்பழம் தான். வாழைப்பழத்துல நேந்திர பழம் சிப்ஸ் அளவுக்கு இல்லைனாலும் நேந்திர பழ சிப்ஸை விட அப்படி இல்லைனாலும் நேந்திர பழ சிப்ஸ் மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெயில பண்ணி என்ன சொல்ல வர? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் கண்டிப்பா இது பிடிக்கும். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் இது பண்றேன். இதுக்கப்புறம் நான் இதை அடிக்கடி பண்ணுவேன். ஏன்னா எங்க வீட்டில் வந்து நிறைய வாழை மரம் இருக்கா. ஸோ வாழை மரத்தில் வந்து அப்பப்போ வந்து அதை வந்து அறுத்து சிப்பாக வச்சு பழுக்க வைப்பாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், பழுக்க வைக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி சிப்ஸ் போட்டு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை 2-3 நாள் பழுக்க வச்சு முச்சிக்கின்னு அப்படி கிடக்கும். விட்டா நானே ஒரே ஆள் காலி பண்ணிடுவேன். இப்போ உனக்கு விட்றாங்கவா காலி பண்ண. இப்போ வந்து வச்சன்னா இல்லை, வச்சன் வந்து அவங்க ஆயா வீட்டா இருக்கா. இது என்ன பண்ணுவேனாலும் கொஞ்சம் எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சனுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுப்போம். அவன் எப்படி சாப்பிட்றான்னு பார்ப்போம். ஓகே, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை பாய். பாய் 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 பாய்.